அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறார். அதுவரைக்கும் ஆபிரகாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்தார். நமக்கு கூட ஆண்டவர் அநேக வாக்குகளை கொடுக்கிறார்ல. ஆனால் நமக்கு அந்த பொறுமை இருக்கா? ஆண்டவர் அதை நம் வாழ்வில் நிறைவேற்றும் வரைக்கும். அதுக்குள்ள ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாருன்னு ரொம்ப சோர்ந்து போயிடுறோம்ல. ஆபிரகாமின் வாழ்வை நினைவு கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.